போடு கூட நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்மை தேவனோடு கூட இன்னும் அநேக காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் இணைக்கக்கூடியதாய் அது இருக்கும். லென்சி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாட்டர், ஹர் நேம் இஸ் ஜோசப். நன்றிப்பா அருமையான சகோதரிக்காக இவா ஜோசப், அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க. ரிமா சந்து உரியாந்தாரப்பா, என்ன காரியத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்கப்பா. நீர் இருதயங்களை அறிந்த தேவன் அப்பா. நீர் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே, தானியேல் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்கிறதுப்பா. அப்படியப்பா, அருமையான பிள்ளைகளோட ஒவ்வொரு ஜெப குறிப்புகள் போடுவதற்கு முன்பாகவே அந்த ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எஸ்எஸ் ஸ்கூல் சர்வீஸ் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நிறைய ஆவிக்குரிய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசையாக இருக்கிறேன். உடனே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆவியில் பலப்பட தான் உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி, நல்ல ஒரு உழைப்பிலும் சரி, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. நேற்று ஒரு சகோதரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 12 வருஷமாக ஒரு மரண பயம். இப்போ நம்ம பயப்படாமல் இருக்க கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்பட தான் பயம், திகில், கலக்கம், அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாக நமக்கு தேவனோடு கூட இருக்க தான் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற நம்பிக்கையும் தைரியமும் வருகும். ஆமென். நேற்று ஒரு சகோதரியிடம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். நான் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அழைத்து கொண்டு போனேன் என்றால், அந்த பிள்ளைங்கள் எனக்காக அவர்கள் மகிமையாக இருக்க வேண்டும், என் மகிமை வெளிப்பட வேண்டும் என்று நான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அழைத்து சென்றேன். ஆனாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. நம்ம அங்கே போய் அது நல்ல ஒரு ஃபெர்டிலைஸ், நல்ல ஒரு தேசம், நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாக அந்த நிலத்தை நம்ம பயன்படுத்தணும். எப்படி தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், அதே போல் நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார். இதை வைத்து கொண்டு நாம் இன்னும் முயற்சி செய்து வெற்றி பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். எதுவுமே மேஜிக் கிடையாது. கர்த்தர் எதுவும் மேஜிக்காக செய்ய மாட்டார். நம் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளை நல்லா உழைக்கும், அந்த உழைப்புக்கேற்ற பலனை அவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். இன்றைக்கி தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெபம், அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளையா. எல்லாராலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு உங்களுடைய பிரதிஷ்டையே ஒரு சாட்சியாக இருக்கும். எல்லாரோடையும் கலக்க மாட்டீங்க, எல்லாரும் செய்கிற தப்பை செய்ய மாட்டீங்க, பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுகிற வாழ்க்கையாய் இல்லாதபடிக்கு ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு பயங்கரமான கனவு. அப்படி ஒரு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த கனவை சொல்ல மாட்டேன், அந்த கனவையும் நீங்கள் சொல்லணும், அதற்கான மறைபொருளையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய டஃப்பு பாருங்களேன். ஆனாலும் தானியேல் போய் கர்த்தர் இடத்துல மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இந்த மறைபொருளை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ரிபா சந்து ரியாந்தரப்பா, உங்கள் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம், இயேசு உங்களோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை இந்த தேசத்துக்கு அறிவிக்கவே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் பண்ணியிருக்கிற பிரதிஷ்டை எதற்கென்றால் தேவனை
வெளிப்படுத்துவீர்.